ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி வளையலில் வந்து எப்படி நம்ம வந்து பூ வச்சு கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கண்ணாடி வளையல் வந்து எடுத்திருக்கேன். 3 வளையல் வந்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையலில் 3 வளையல் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துக்கோங்க. இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பூ கட்டுற த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு வளையலில் வந்து எப்படி நம்ம வந்து பூ வச்சு அழகாக கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த 3 வளையலும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 வளையலும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 வளையலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டாக 3ம் சேம் அளவில் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பூ வந்து கட்டுறதுக்கு தேவைப்படுற அளவுக்கு த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். த்ரெட் வந்து எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து வளையலில் வந்து பூ வச்சு கட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வந்து 3 பூ வச்சு கட்ட போகிறேன். இந்த வளையல் நம்ம வந்து 3 வளையல் எடுத்துருக்கோமா, அதனால் 3 பூ வச்சு கட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மல்லிகைப்பூ வந்து 3 பூ எடுத்துக்கோங்க. 1 பூ 2 பூ 3 வளையலுக்கும் ஒவ்வொரு பூ வச்சு வர மாதிரி 3 பூ எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம வந்து 3 பூவும் சேர்த்தே இந்த மாதிரி த்ரெட் வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க த்ரெட்டை. இந்த மாதிரி கரெக்டாக 3 பூவும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட் வச்சு சுற்றிக்கோங்க. ஒரு சுற்று வேணால் ஒரு சுற்று சுற்றிக்கலாம், 2 சுற்று வேணும் அப்படின்னா 2 சுற்று சுற்றிக்கலாம். நான் வந்து 2 சுற்று சுற்றுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி இருக்கும். பூ வந்து டைட்டாக அந்த மாதிரி இருக்கும். நல்லா 2 சுற்று சுற்றிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. வளையலில் வந்து நான் வந்து எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். கையில் பெருவரல் வந்து எப்போவுமே மேல் பக்கமாக அந்த பூவை தான் நல்லா வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து பூ வைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்ச பூவை பக்கத்துலேயே இந்த மாதிரி வைக்கிறேன். வைக்கும்போது நம்மளோட பெருவிரல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த பூவை வந்து அந்த வளையலுக்கு மேல் பக்கமாக கரெக்டாக அந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூ வந்து அந்த வளையலுக்கு மேலே வந்து நமக்கு வந்து டைட்டாக அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து 3 பூவும் சேர்த்து அந்த வளையலோடு சேர்த்து நம்ம வந்து த்ரெட் வச்சு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பூ கட்ட கட்ட நம்ம வந்து கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி போயிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைட்டாக இருக்கும் பூவு. பாருங்கள். இன்னும் வந்து அடுத்த பூ வச்சுக்கலாம். அடுத்து 3 பூ. நம்ம வந்து சிங்கிளாக வச்சு கட்டுறதை விட இந்த மாதிரி 3 பூவாக சேர்த்து வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம். ரொம்பவே ஸ்பீடாகவும் நம்ம வந்து கட்டி முடிச்சிடலாம். பாருங்கள். ஆனால் கரெக்டாக அந்த வளையலுக்கு மேல் பக்கமாக பூவை வந்து நம்ம பெருவிரல் வச்சு கரெக்டாக நல்லா அமுத்தி பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். இல்லைன்னா பூ வந்து கீழே வந்து விழுந்துடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளையலுக்கு மேல் பக்கமாக வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வளையலில் வந்து பூ வச்சு கட்டி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கையில் வந்து போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ராமா மாறுவேட போட்டியிலலாம் நம்ம குழந்தைங்க வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ வச்சு வளையல் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இனி நம்ம வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருக்க போகிறோம். 3 பூ வச்சு கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பெருவிரல் வச்சு கரெக்டாக அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். 3 பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். டைட்டாக சுற்றிக்கணும். ரொம்ப லூஸாலாம் சுற்றிடக்கூடாது. கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்க போகிறோம். இந்த வளையல் ஃபுல்லாகவே சுற்றி கட்டி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கும்போதுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
கரெக்டாக எண்டில் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பார்க்கும்போது வளையல் வந்து பார்க்கும்போது எல்லா பக்கமுமே ஈக்குவலாக ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து எண்டு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கணும். அதை நான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து எண்டில் வந்து நாட் போடுறது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக புரியும். இனி நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி பேங்கிள் வச்சு ஃப்ளவர்ஸும் வச்சு வீட்டிலே நம்ம வந்து பூ வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே நம்ம வந்து கட்டிக்கலாம். உங்களோட சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து செய்வோம் பார்த்தீங்களா. சில்க் த்ரெட்டுக்கெல்லாம் நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்காக நம்ம வந்து பேங்கிள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த பேங்கிள் கூட நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதில் கூட நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதுவும் கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கட்டுறதுக்கு. அப்படி இல்லை அந்த மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே சுற்றி கட்டி முடிச்சிட்டேன். எண்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. அந்த கேப்லேயும் இனி நம்ம வந்து பூ வச்சு கட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் நெருக்கமாக நம்ம வந்து வைக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது எண்டில் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டே வாங்க. எண்டில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அதுவும் கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கேற்ற மாதிரி பூவோட தண்டு வந்து பூ வந்து பெருசாக இருக்கும். ஆனால் வந்து தண்டு வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சுற்றி கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கட்டியாச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து நாட் போட போகிறோம். நாட் போடுறது எப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஒரு விரல் வந்து அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட் வர மாதிரி எடுத்துட்டு மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதோட உள் பக்கமாக அந்த த்ரெட்டோட உள் பக்கமாக த்ரெட்டை போட்டு நம்ம வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக நாட் வந்து விழுந்துடும். ஒரு ரெண்டு நாட் வந்து கூடுதலாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டேன். அடுத்த நாட் வந்து இன்னொரு இடத்துல போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாமல் பூவோட உள் பக்கமாக வர மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்பவே அழகான நம்மளோட ஃப்ளவர் பேங்கிள் வந்து நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கட்டி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து கையில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நம்ம வந்து கட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருந்துருப்பாங்க. நம்ம வந்து கையில் போடும்போதும் இந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.